Gauss divergence theorem, verify Gauss divergence theorem or Gauss divergence theorem. Verify Gauss theorem or Gauss divergence theorem for a vector equal to x square minus yz I vector plus y square minus zx j vector plus z square minus xy into k vector. Rectangular parallelepiped bounded by x equal to 0, x is equal to a, y equal to 0, y equal to b, z equal to 0, z equal to c, or x is lies between 0 to a, y is lies between 0 to b, z is lies between 0 to c, or x is lies between 0 to 1, y is lies between 0 to 1, z is lies between 0 to 1. Okay, solution பார்க்கலாம். இதான் நம்முடைய question. So verify Gauss divergence theorem or verify Gauss theorem. லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 0 to a, 0 to b, 0 to c. இதை வந்து இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து வெரிஃபை Gauss divergence கண்டிப்பாக ஒரு 16 மார்க் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. வெரிஃபைன்னு கேட்டால் 16 மார்க்கு, எவால்வேட்னு கேட்டால் 8 மார்க்கு. ஸோ வெரிஃபைன்னு கேட்டாச்சு அப்படின்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். அது என்ன Gauss divergence theorem பாருங்கள். பை Gauss divergence theorem GDT மீன்ஸ் Gauss divergence theorem. Double integral over S f vector dot n cap into ds equal to triple integral over v del dot f vector into dv. இதுதான் நமக்கு வந்து Gauss divergenceோட ஸ்டேட்மெண்ட்டு. ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் எஃப் வெக்டர் டாட் என் கேப் ஃபஸ்ட் நம்ம எல்ஹெச்எஸ் பண்ணுவோம், அப்புறம் நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் பண்ண போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள் ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் வி டெல் டாட் எஃப் வெக்டர் இன்ட்டு டிவி. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ டெல் டாட் எஃபெக்டரை கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய எஃபெக்டர் பாருங்கள், கிவன் எஃபெக்டர் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற எஃபெக்டர் நான் என்ன பண்ணுறேன், நான் எடுத்துட்டேன். எஃபெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இசட் ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஜெட் எக்ஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு கே வெக்டார். ஓகேங்களா, ரைட். வாட் இஸ் டெல் அப்படின்னா டெல் ஈக்குவல் டு ஐ வெக்டார் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ இசட் டாட் எஃபெக்டர். ஸோ இதுதான் நம்மளோட டெல் டாட் எஃபெக்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா ஐ வெக்டர் இருக்குது. டோ பை டோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஐ வெக்டர் இருக்குது. இந்த ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர் வந்து நமக்கு ஒன்று ஆகிடும். ஐ டாட் ஐ வெக்டர் ஈக்குவல் டு 1, ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர் ஈக்குவல் டு 1. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இசட். அதே மாதிரி ஜே டாட் ஜே வெக்டர் ஈக்குவல் டு 1. ஸோ டோ பை டோ ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் எக்ஸ் ப்ளஸ் கே டாட் கே வெக்டர். ஸோ டோ பை டோ இசட் இன்ட்டு இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இசட். ஸோ டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இசட் அப்படின்னா 2x. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 2x நமக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயரை ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2y, இசட் ஸ்கொயரை இசட்டால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2z. ஸோ டோ பை டோ இசட் இன்ட்டு இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய்னா டோ பை டோ இசட்னு சொன்னால் இசட் வேரியபிள், எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் நமக்கு 0, இசட் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2z. ஸோ டெல் டாட் எஃபெக்டர் பார்த்தீங்கன்னா 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 2z. ஸோ டெல் டாட் எஃபெக்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த Gauss divergence தியரத்தில் ஸோ டெல் டாட் எஃபெக்டரை ஃபஸ்ட்டு நான் கால்குலேட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ரெக்டாங்குலர் parallelepiped அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ரெக்டாங்குலர் parallelepiped டயக்ராம் ட்ரா பண்ணி ஒரு க்யூப் ட்ரா பண்ணிக்கங்க. ஸோ ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு ஆக்சிஸ். இது வந்து நமக்கு என்ன சொல்லிடலாம்னா இது நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஏ கொடுத்துங்க, ஒய் ஆக்சிஸில் பி கொடுத்துங்க, இசட் ஆக்சிஸில் நாங்கள் சி கொடுத்துங்க. ஸோ நம்ம கன்வீனியன்ட் தான் அது. ஓஏ, ஓபி, ஓசி எடுத்தாச்சு. டிஇஎஃப் ஜி நமக்கு. ஸோ நம்ம நேம் கொடுத்துட்டேன். நம்ம கன்வீனியன்ட் நம்ம எப்படினாலும் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பிளேன் வைஸ் நான் சம் கால்குலேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் தான் போகிறேன், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். பார்த்திங்க அப்படின்னா எப்படி பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னா சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் என் கேப் எஃப் வெக்டர் டாட் என் கேப் எஃப் வெக்டர் டாட் என் கேப் அட் த பாயிண்ட் டிஎஸ். இதை நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், டயக்ராம் பண்ணிட்டேன். இதான் என்னோடய டயக்ராம். இது வந்து ஒரு க்யூப் ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த க்யூப் ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா என்ன பிளேன் நான் சூஸ் பண்ண போகிறேன்னா XY பிளேன். இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸ். ஸோ ஐ ஆம் சூஸிங் XY பிளேன்.
இந்த XY பிளேனில் 2 சர்ஃபேஸ் இருக்கும். டோட்டலாக நமக்கு 3 பிளேன் இருக்கும். XY பிளேன் இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XY பிளேன், YZ பிளேன், ZX பிளேன் ஆர் XZ பிளேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி 3 பிளேன் இருக்கும். ஒரு பிளேன்லேயே நமக்கு எத்தனை சர்ஃபேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணால் ஒரு பிளேன் எடுத்து நான் சம்ம சால்வ் பண்ணுறேன். என்ன பிளேன் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பிளேன் XY பிளேன். இந்த XY பிளேனில் நமக்கு பார்த்தீங்கன்னா 2 சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ XY பிளேன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமும் டாப்பும் இருக்குது. இந்த பாட்டம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் S1, டாப் வந்து நமக்கு சர்ஃபேஸ் S2. ஸோ பாட்டம் பாருங்கள், பாட்டம் வந்து OADB தான் நமக்கு பாட்டம், டாப்பு வந்து CFEG டாப்பு. ஸோ பாட்டம் S1, ஸோ டாப் S2. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சர்ஃபேஸ் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். சர்ஃபேஸில் பாருங்கள் XY பிளேன். ஸோ XY பிளேன் எங்கே இருக்குது எனக்கு? ஸோ இதுதான் என்னுடைய XY பிளேன். ஸோ XY பிளேன் போட்டிருக்கேன். XY பிளேனில் 2 சர்ஃபேஸ் இருக்குது. YZ பிளேன், இந்த YZ பிளேனில் 2 சர்ஃபேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா XZ பிளேன், XZ பிளேனில் 2 சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு சர்ஃபேஸ் நான் இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுற பாருங்கள். சர்ஃபேஸ் S1 OA, சர்ஃபேஸ் S1 OADB, இதான் நமக்கு சர்ஃபேஸ் S1 OADB சர்ஃபேஸ் S1. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பாட்டம், இதான் நமக்கு OADB, இதான் எனக்கு வந்து சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ். இந்த பாட்டம் சர்ஃபேஸுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு Z ஆக்சிஸ் வந்து நெகட்டிவ் சைடில் இருக்கும். அதை டாட்டட் லைன் போட்டிருந்தோன்னா அது பேர் என்னது Z ஆக்சிஸ், நெகட்டிவ் சைடு ஆஃப் Z ஆக்சிஸ். இந்த 2 சர்ஃபேஸும் எந்த ஆக்சிஸ் மேலே நின்றுட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ Z ஆக்சிஸ் மேலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 2 சர்ஃபேஸ் நமக்கு இப்போ Z ஆக்சிஸ் மேலே ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு Xும் Yயும் நமக்கு வேரியபிள். ஸோ Xும் Yயும் வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X எப்படி வேரி ஆகும்? 0 to Aன்னு வேரி ஆகும். Y வேரியேஷன் பார்த்தீங்கன்னா 0 to Bன்னு வேரி ஆகும். ஸோ ஃபஸ்ட் எப்படி நான் கால்குலேட் பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் S1, இந்த சர்ஃபேஸ் எந்த பாயிண்ட்டில் Z ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னா சர்ஃபேஸ் பாருங்கள், சர்ஃபேஸ் S1 OADB. இது இந்த சர்ஃபேஸ் OADBன்ற சர்ஃபேஸ் Z ஆக்சிஸ் மேலே 0ன்ற பாயிண்ட் மேலே இருக்குது. அதனால் Z = 0. இந்த சர்ஃபேஸ் OADBக்கு எது பர்பண்டிகுலர் லைன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடு ஆஃப் Z ஆக்சிஸ் தான் எனக்கு பர்பண்டிகுலர். ஸோ அதனால் n cap = -k வெக்டார். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த k வெக்டரை கொண்டு போயிட்டு எனக்கு கிவன் எஃபெக்டர் இருக்கு இல்லையா, கிவன் எஃபெக்டர் எங்கே இருக்குது நமக்கு? இந்த கிவன் எஃபெக்டர் பார்த்திங்க அப்படின்னா இதான் நமக்கு கிவன் எஃபெக்டர். பாருங்கள், கிவன் எஃபெக்டர் = x² - yz y² - zx into j வெக்டர் ப்ளஸ் z² - xy k வெக்டர். ஸோ k வெக்டர் பார்த்திங்க அப்படின்னா இந்த k வெக்டர் எங்கே இருக்கிற -k வெக்டரும் இந்த -k வெக்டரும் இந்த ஈக்குவேஷனில் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது? இந்த k வெக்டர் நமக்கு டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது k வெக்டர் டாட் k வெக்டர் = 1. ஸோ -k வெக்டர்னு சொல்கிறதால -of z² - xy. பாருங்கள், -of z² - xy, -of z² - xy எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா z = 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஏன்னா எஃபெக்டர் டாட் n cap அட் த பாயிண்ட் சொல்லும்போது நம்ம பார்த்தீங்கன்னா z = 0 இருக்கு இல்லையா, இது ஒரு பாருங்கள் z = 0 இருக்குது. இந்த z = 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது z = 0 சப்ஸ்டிட் பண்ணி அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்னா -++ன்னு ஆகிடுச்சு. ஸோ xyன்னு வந்துடும். ஸோ இது எந்த பிளேனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா XY பிளேனில் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா dx dyன்னு எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பிளேன் பார்த்திங்கன்னா CFEG. பாருங்கள், S2 நமக்கு என்ன இருக்குது? CFEG. இது எந்த பாயிண்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா z = cன்ற பாயிண்டில் இருக்குது. ஸோ நேராக நான் என்ன பண்ணியிருக்கேன்? z = c. பாருங்கள், இந்த இடத்துல z = cன்னு இருக்குது. ஸோ இங்கே z = cன்னு இருக்குது. இந்த பிளேன் பாருங்கள், இந்த பிளேன் பார்த்திங்கன்னா CFEG. பாருங்கள், CFEG இருக்குது. இந்த பாயிண்ட், இந்த பிளேன் எந்த பாயிண்ட் மேலே இருக்குது? z = cன்ற பாயிண்ட் மேலே இருக்குது. ஸோ இதுக்கு எது பர்பண்டிகுலர் லைன் பார்த்திங்கன்னா n cap = k வெக்டார். ஸோ n cap = k வெக்டார், z ஆக்சிஸ் பர்பண்டிகுலராக இருக்கிறதால ஸோ n cap = k வெக்டார். ஸோ இதை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கே டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். இது கூட டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். z² - xy into k வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த k வெக்டரும் இங்கே உள்ள k வெக்டரும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஸோ நமக்கு என்ன வந்துடும் பார்த்திங்கன்னா z² - xy வந்துடும். ஸோ z² - xy இங்கே வந்துடுச்சு. நமக்கு z² - xy வந்துடுச்சுன்னா இங்கே பார்த்திங்கன்னா z = cன்னு இருக்குது. அந்த பாயிண்ட் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ c² - xy, zக்கு c கொடுத்தாச்சு. ஸோ c² - xy. ஸோ இது எந்த பிளேனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா XY பிளேனில் இருக்குது. ஸோ dx dy கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் பாருங்கள், YZ பிளேன். இப்போ YZ பிளேன் சொல்லும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி S3 = OBGC. இந்த டயக்ராமில் பாருங்கள்,
ஒய்இசட் பிளேன் எங்கே இருக்குது? ஓபிஜிசி. ஓபிஜிசியும் ஏடிஎஃப் இஎஃப் நமக்கு எந்த சர்ஃபேஸில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒய்இசட் பிளேனில் இருக்குது. ஸோ ஒய்இசட்டில் இருக்கிறதால நமக்கு பார்த்திங்க அப்படின்னாக்க எந்த ஆக்சிஸ் மேலே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேலே 2 சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ் = 0. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 0ன்னு சொல்லும்போது நமக்கு எது பர்பண்டிகுலர் லைன் பார்த்தீங்கன்னா -i வெக்டார் -x² - yz. ஸோ yz இங்கே பார்த்தீங்கன்னா dy dz. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா S4 பார்த்தீங்கன்னா ADEF x = a. ஸோ பாசிட்டிவ் சைட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ i வெக்டார். ஸோ டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது எது கூட டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா இந்த கிவன் எஃபெக்டர் கூட டாட் ப்ராடக்ட் பண்ணணும். i வெக்டர் டாட் i வெக்டர் = 1. ஸோ x² - yz. ஸோ x² - yz. x² - yz. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் பிளேஸில் இந்த a சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா a² - yz. இது yz பிளேனில் இருக்கிறதால dy dz. நெக்ஸ்ட்டு பாருங்கள் xz பிளேன். xz பிளேன் சொல்லும்போது OAFC y = 0. y = 0 சொல்லும்போது -j வெக்டார் டாட் ப்ராடக்ட் பண்ணுங்கள். கிவன் எஃபெக்டர் கூட டாட் ப்ராடக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா -y² - xz வந்துட போகுது. ஸோ yக்கு 0 கொடுத்தாச்சுன்னா xz. ஸோ xz பிளேனில் இருக்கிறதால dx dz. S6 பார்த்திங்க அப்படின்னா DBEG. இது எந்த பிளேனில் இருக்குன்னா xz பிளேனில் இருக்குது. ஸோ y = b. இது j வெக்டர். ஸோ y² - xz. ஸோ yக்கு b சப்ஸ்டிட் பண்ணுங்கள். b² - xz dx dz. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பிளான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா xy பிளேன் பார்த்தீங்கன்னா xy பிளேன் yz பிளேன் zx பிளேன் xy yz அண்ட் zx. xy அப்படின்னா இங்கே என்ன மிஸ்ஸிங்கு? நமக்கு z மிஸ்ஸிங். ஸோ xyன் பிளேன் சொல்லும்போது 2 சர்ஃபேஸ் z ஆக்சிஸ் மேலே இருக்குது. ஸோ z = 0லையும் z = c இருக்குது. z = 0ன்னு வந்துச்சுன்னா -i வெக்டார். z = சம் கான்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா நமக்கு வந்து +k வெக்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குன்னா yz பிளேன். ஸோ xy பிளேன். xy பிளேன்னா இது என்ன மிஸ்ஸிங்னா z மிஸ்ஸிங். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா S1 S2ன்னு எழுதிட்டு z = 0 z = cன்னு எழுதிக்கலாம். yz பிளேன் சொல்லும்போது S3 S4 இதில் என்ன மிஸ்ஸிங்? உங்களுக்கு x மிஸ்ஸிங். ஸோ x = 0 x = a எழுதிக்கங்க. அடுத்தது xz பிளேன் சொல்லும்போது இதில் என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா y மிஸ்ஸிங். ஸோ y = 0 y = bன்னு எழுதிக்கலாம் நீங்கள். ஸோ சர்ஃபேஸ் நீங்கள் S1 S2 S3 S4 S5 S6ன்னு எழுதிக்கலாம். z = 0 அப்படின்னா -k வெக்டர் கொடுத்துக்கலாம். z = cன்னா +k வெக்டர். xன்னு சொல்லும்போது i ஆக்சிஸ் i வெக்டார். yன்னு சொல்லும்போது j வெக்டார். ஸோ z சொல்லும்போது k வெக்டார். 0ன்னா -k வெக்டார். சம் கான்ஸ்டன்ட்னா k வெக்டார். x ஆக்சிஸ்னாவே நமக்கு என்ன xன்னு வந்தாவே நம்ம என்ன பண்ணலாம்? i வெக்டார் போட்டுக்கலாம். ஸோ -i வெக்டார். ஸோ a கான்ஸ்டன்ட் இருக்கும்போது i வெக்டார். ஸோ y = 0ன்னா நமக்கு -j வெக்டார். y = bனா k வெக்டார். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். இதை எடுத்து எஃபெக்டர் டாட் என்கேப் பண்ணுங்கள். அடுத்து எஃபெக்டர் டாட் என்கேப் அடுத்த பாயிண்ட் பண்ணிடலாம். இப்போ டிஎஸ்ன்னு எழுதிடலாம். இப்போ டிஎஸ் எழுதும்போது என்ன பண்ணலாம்? சர்ஃபேஸ் xy அப்படின்னா dx dy. ஸோ yzனா dy dz. xzனா dx dz. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்போம். டேபிள் பாருங்கள். xy பிளேன் yz பிளேன் xz பிளேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் இருக்குது. S1 S2 S3 S4 S5 S6 இருக்குது. ஈக்குவேஷன்னா z = 0 z = c. xyனா z வரப்போகுது. yzனா x வரப்போகுது. xzனா y வரப்போகுது. ஸோ என்கேப் எழுதியாச்சு. எஃபெக்ட் டாட் என்கேப் எழுதியிருக்கேன். ஸோ எஃபெக்ட் டாட் என்கேப் அட் த பாயிண்ட் எழுதியாச்சு. ஸோ டிஎஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சர்ஃபேஸாக எடுத்து நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ அலாங் த சர்ஃபேஸ் S1. அலாங் த சர்ஃபேஸ் S1னா OADB. ஸோ சர்ஃபேஸ் S1 எஃபெக்ட் டாட் என்கேப். எஃபெக்ட் டாட் என்கேப் சொல்லும்போது எஃபெக்ட் டாட் என்கேப் அட் த பாயிண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த டேபிளில் எஃபெக்ட் டாட் என்கேப் அட் த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா XYன்னு இருக்குது. ஸோ XYன்னு வந்தாச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஸோ dx dy இருக்க போகுது. xy பிளேன் dx dy. xன்னு பார்த்தீங்கன்னா xோட லிமிட் 0 to a, y லிமிட் 0 to b. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன்? x இன்டகிரேட் பண்ணுங்கள். x இன்டகிரேட் பண்ணால் x²/2 லிமிட் 0 to a. ஸோ சப்ஸ்டியூட் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் a²/2 -0 into dy. ஸோ a²/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க. இன்டகிரல் 0 to b y dy a²/2 y²/2 0 to b. நமக்கு a²/2 b²/2. ஸோ a² b²/4. நமக்கு இது வந்து சர்ஃபேஸ் S1. ஸோ ஒரு சர்ஃபேஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் S2. சர்ஃபேஸ் S2 பாருங்கள். அகெயின் சர்ஃபேஸ் S2 ஈக்குவல் டு எஃபெக்ட் டாட் என்கேப்
into ds double integral over s2 effect dot n cap into ds. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா effect dot n cap at the point effect dot s2ல பார்த்தீங்கன்னா ஸோ சி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் இருக்கும் இன்ட்டு டிஎஸ் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஒய் பிளேன் அப்படின்னு சொல்கிறதால நமக்கு டிஎக்ஸ் டிஒய் எக்ஸ் வேரியஸ் ஃப்ரம் 0 to a ஒய் வேரியஸ் ஃப்ரம் 0 to b. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படியே பாருங்கள் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணிடுறேன் நான் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணும்போது சி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஒய் டிஒய் 0 to a லிமிட் சொல்லி வச்சு லிமிட் பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் கொடுக்க போகிறோம். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் கொடுத்தாச்சுன்னா சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பை 2 ஒய் டிஒய். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒய்யை இன்டகிரேட் பண்ணுங்கள். ஸோ சி ஸ்கொயர் ஏ இன்ட்டு ஒய் ஏ ஸ்கொயர் பை 2 ஒய் இன்டகிரேட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் பை 2 0 to b நமக்கு வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் கொடுத்தாச்சுன்னா சி ஸ்கொயர் ஏ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பாருங்கள் சி ஸ்கொயர் ஏபி ஏ ஸ்கொயர் பை 2 பி ஸ்கொயர் பை 2 ஏபிசி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை 4. இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ண ஒரு சர்ஃபேஸாக நான் இன்டகிரேட் பண்ண போகிறேன். அலாங் S3 பண்ண போகிறேன். டபுள் இன்டகிரல் ஓவர் S3 எஃபெக்ட் டாட் n cap into ds. ஸோ டபுள் இன்டகிரல் ஓவர் ஒய் இசட் டிஒய் டிசட் 0 to c 0 to b. ஸோ ஒய் இன்டகிரேட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் பை 2 0 to b டிஇசட். ஸோ பி ஸ்கொயர் பை 2 எடுத்தாச்சு இன்ட்டு டிஇசட் வந்துட போகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பி ஸ்கொயர் பை 2 இசட் இன்டகிரேட் பண்ணால் இசட் ஸ்கொயர் பை 2 பி ஸ்கொயர் பை 2 இசட் ஸ்கொயர் பை 2 0 to c b square c square by 2 போட்டாச்சு b square c square by 4. ஸோ S4 நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் S4 பார்த்தாச்சு அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா அகெயின் இதே மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா அலாங் சர்ஃபேஸ் S4 எஃபெக்ட் டாட் n cap நமக்கு இருக்குது. எஃபெக்ட் டாட் n cap கொடுத்தாச்சு அப்படின்னா லிமிட் 0 to c 0 to b a ஸ்கொயர் மைனஸ் ஒய் இசட் இன்ட்டு டிஒய் டிஇசட். இது எந்த சர்ஃபேஸில் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒய் இசட் பிளேன் இருக்கிறதால டிஒய் டிஇசட் போட்டிருக்கு. டிஒய் டிசெட் போட்டாச்சு. இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்டகிரேட் பண்ணி ரெஸ்பெக்ட் ஒய் இன்டகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் கொடுக்கணும். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து வித் ரெஸ்பெக்ட் இசட் இன்டகிரேட் பண்ணிவிட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்துடும். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பாருங்கள் இசட்டில் இன்டகிரேட் பண்ணிவிட்டேன் ஏ ஸ்கொயர் பி இசட் மைனஸ் பி ஸ்கொயர் பை 2 ஏ ஸ்கொயர் பை 2 அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் கொடுத்தாச்சுன்னா ஏ ஸ்கொயர் பிசி மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பை 4. இதுதான் நம்மளுடைய சர்ஃபேஸ். இப்போ சர்ஃபேஸ் S1 பண்ணிவிட்டேன். S1 பாருங்கள் S1 நம்ம கிளியராக சால்வ் பண்ணியிருக்கோம். S1 அப்படியே ஒரு லைனாக இன்டகிரேட் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். இப்போ பார்த்துட்டே வாங்க இன்டகிரேட் பண்ணிவிட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஓவர். அடுத்த சர்ஃபேஸ் S2 பாருங்கள் அப்படியே ஒரு லைனாக நான் இன்டகிரேட் பண்ணிகிட்டே வர போகிறேன். லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு போங்க அப்படியே ஒரு லைனாக இன்டகிரேட் பண்ணிகிட்டே வர போகிறேன். இன்டகிரேட் பண்ணிகிட்டே வந்தாச்சு அப்படின்னா நமக்கு வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எதுனா இதான் நம்ம வந்து ஸ்டெப் 1 இது ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 இது நமக்கு இது ஸ்டெப் 4 இது ஸ்டெப் 5 ஸ்டெப் 6 ஸ்டெப் 7. அதே மாதிரி தான் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் 6 ஸ்டெப் 7 ஸ்டெப் 8. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோமோ S3 பண்ணலாம். ஸோ S3 இதே மெத்தட் தான். ஸ்டெப் 1 ரைட் சைடில் போங்க ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் 5 பண்ணாச்சு ஸ்டெப் 6 ஸ்டெப் 7 ஸ்டெப் 8 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸோ அலாங் சர்ஃபேஸ் S4 பார்த்தாச்சு அப்படின்னா அதே மெத்தடில் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். எஃபெக்ட் டாட் n cap சொல்லியாச்சு 0 to c 0 to b a ஸ்கொயர் மைனஸ் ஒய் இசட் டிஒய் டிஇசட் 0 to c வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அப்படியே இருந்தால் a ஸ்கொயர் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் 2 by 2 இசட் டிஇசட் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இன்டகிரல் 0 to c a ஸ்கொயர் b மைனஸ் b ஸ்கொயர் by 2 இசட் டிஇசட் a ஸ்கொயர் b இசட் மைனஸ் b ஸ்கொயர் by 2 இசட் ஸ்கொயர் by 2 0 to c a ஸ்கொயர் bc மைனஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர் by 4. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் S5 அலாங் S5ன்னு வரும்போது இதே மெத்தட் தான். ஸோ இது எந்த சர்ஃபேஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா XZ பிளேனில் இருக்கிறதால DX DZ. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டெப் 1 நமக்கு இங்கே இருக்குது ஸ்டெப் 1 இது நமக்கு ஸ்டெப் 2 DX DZ சொல்லும் போது இதேமாதிரி 0 to a 0 to b எஃபெக்ட் டாட் n cap அட் த பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம்னா லிமிட் அப்ளை பண்ணிடலாம். ஸோ நமக்கு அந்த மாதிரி வந்துச்சு. நமக்கு அடுத்து வந்து ஸ்டெப் 3 பாருங்கள் ஸ்டெப் 4 இருக்குது ஸ்டெப் 5 இருக்குது ஸ்டெப் 6 இருக்குது ஸ்டெப் 7 இருக்குது. ஸோ ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ பேசிக் இன்டகிரேஷன் தான்.
இந்த பேசிக் இன்டெகிரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த ஒர்க் பாருங்கள், அப்படியே ஒரு லைன் என்ன பண்ணலாம், இன்டெகிரல் 0 to effect டாட் n cap into ds 0 to a 0 to c. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெப் 1, இது ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5, ஸ்டெப் 6, ஸ்டெப் 7 முடிச்சாச்சு. அதே மாதிரி தான் நாங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா S6 பாருங்கள், அதே மாதிரி ஸ்டெப் 1 பண்ணியிருக்கு. டபுள் இன்டர்வல் ஓவர் S effect டாட் n cap into ds. ஓகேங்களா? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5, ஸ்டெப் 6. ஓகேங்களா? இது நமக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டபுள் இன்டர்வல் ஓவர் S effect டாட் n cap ஒரு சர்ஃபேஸ் S1 ப்ளஸ் சர்ஃபேஸ் S2 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் சர்ஃபேஸ் S6. S1 சர்ஃபேஸ் எழுதிட்டேன், S2 சர்ஃபேஸ், S3 ஆன்சர், S4 ஆன்சர், S5, S6 எல்லாம் எழுதியாச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த A² மைனஸ் A² B² 4 மைனஸ் A² B² 4 கட் ஆகிடுச்சு அப்படின்னு இந்த மிடில் டைம் மட்டும் நமக்கு வரப்போகுது. இந்த மிடில் டைமில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு C² இருக்கும், அடுத்து A² இருக்கும், அடுத்து B² இருக்கும். ஸோ ABC காமனாக நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா A ப்ளஸ் B ப்ளஸ் C இதான் நமக்கு LHS பண்ணிட்டோம். ஸோ அந்த தேர்த்தோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த தேர்த்தோட ரைட் ஹேண்ட் சைடு பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குன்னா ட்ரிபிள் இன்டர்வல் ஓவர் V del dot effector into dV. ட்ரிபிள் இன்டர்வல் ஓவர் V del dot effector into dVன்னு பார்த்தாச்சு அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்டகரல் 0 to C இங்கே பார்த்தீங்கன்னா del dot effector பார்த்தீங்கன்னா 2 into x plus y plus z நம்ம ஃப்ரண்ட் பேஜில் சால்வ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு dx dy dz. xோட லிமிட் 0 to a, y லிமிட் 0 to b, z லிமிட் 0 to c. x varies from 0 to a, y varies from 0 to b, z varies from 0 to c. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் எக்ஸால் இன்டெகிரேட் பண்ணுறேன். எக்ஸால் இன்டெகிரேட் பண்ணும்போது அப்படியே பாருங்கள், 2 into 2 நான் வெளியே எடுத்துட்டேன், 0 to c 0 to b போட்டிருக்கேன். எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணும்போது x²/2, xy நமக்கு xz 0 to a dy dz. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணலாம். a²/2 ay. சரிங்களா? எக்ஸுக்கு a சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன், அடுத்து az dy dz. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒய்யால் இன்டெகிரேட் பண்ணுறேன். எப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் ஒய் இசட் உள்ளேருந்து தான் வெளியில் போகணும், வெளியிலேருந்து உள்ளே வரக்கூடாது. எக்ஸ் ஒய் இசட் போடணும். ஃபஸ்ட் என்ன இருக்குது, டிஎக்ஸ் இருக்குது, அதனால் எக்ஸால் இன்டெகிரேட் பண்ணுங்கள். அடுத்த என்ன இருக்குது, டிஒய் இருக்குது. அப்போது ஃபஸ்ட் என்ன இருக்குது, டிஒய் இருக்குது. ஸோ ஒய்யால் இன்டெகிரேட் பண்ணிக்கும்போது ஸோ ஒய் இன்டெகிரேட் பண்ணுங்கள். நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா a²/2 into y. பார்த்தீங்கன்னா a²/2 into y. நெக்ஸ்ட்டு a இன்ட்டு இந்த ஒய் இன்டெகிரேட் பண்ணாச்சு அப்படின்னா நமக்கு y²/2. நெக்ஸ்ட் என்ன வர போகுதுன்னா az y லிமிட் 0 to b dz. Again upper limit minus lower limit a²/2 b ab²/2 azb into dz. Again next limit கொடுங்க, 2 into a²b a²/2 b into z ab²/2 into z ab into z இருக்கிறதால z²/2 நீங்கள் போட்டுக்கணும். ஃபஸ்ட் ரெண்டு டைமில் z இல்லை, அதனால் வெறும் z மட்டும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? a²bc/2 ab²c/2 abc². ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து காமனாக இருக்குது. ஸோ 2 காமனாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ a²bc ப்ளஸ் ab²c ப்ளஸ் abc². ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேன்சல் பண்ணியாச்சு அப்படின்னா abc காமனாக இருக்குது. ஸோ a ப்ளஸ் b ப்ளஸ் c. ஸோ நமக்கு இது RHS. ஸோ ஏற்கனவே நம்ம LHS சால்வ் பண்ணியிருக்கோம். LHS பார்த்திங்க அப்படின்னா abc இன்ட்டு a ப்ளஸ் b ப்ளஸ் c. RHS நமக்கு என்ன இருக்குன்னா abc இன்ட்டு a ப்ளஸ் b ப்ளஸ் c. ஸோ LHS ஈக்குவல் RHS. ஸோ காஸ் டேவிசன்ஸ் தியரம் இஸ் வெரிஃபைட். நமக்கு இதுதான் வந்து காஸ் டேவிசன்ஸ் தியரம். கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 16 மார்க் டெஃபினட்டாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷினு. ஸோ இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஷினு. ஸோ இதில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அதோட ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பை காஸ் டேவிசன்ஸ் தியரம் டபுள் இன்டர்வல் ஓவர் எஸ் effector டாட் n cap into ds ட்ரிபிள் இன்டர்வல் ஓவர் v del dot effector into dv. ஃபஸ்ட் நான் LHS ப்ரூஃப் பண்ணேன், ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணி ப்ரூஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் del dot effector கால்குலேட் பண்ணிவிட்டு லிமிட் அப்ளை பண்ணி RHS பண்ணிட்டேன். ஸோ வெரிஃபைன்னு சொன்னாச்சுன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இந்த ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா 16 மார்க் ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். தேங்க்யூ.